இன்றைக்கி இது வந்து ஊர் திருவிழா 3 நாள் நடந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வீடியோ தான் இது, பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பக்கத்தில் திருவரை கிராமம் ஸ்ரீ முத்துக்காளியம்மன் சாமி கும்பிடு திருவிழா தான். வருஷத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் நடக்கும். மாசி மாதம் 3 நாள் நடக்கும். எங்கில்லாத மக்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி இது. இந்த சாமிக்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நடக்குங்க. அது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா உடனே கூட நடக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி இது. முளைப்பாரி போட்டு ரேஸ் நடக்கிறது, அன்னதானம் நடக்கிறது, பொங்கல் வைக்கிறது, கரகாட்டம், நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எப்போலாம் மழை பெய்யாது, எப்போயாவது தான் மழை பெய்யும். அந்த மாதிரி பெஞ்சதில் இந்த வருஷம் கம்மாயில் தண்ணி கிடந்துச்சு. அதனால் மக்கள்லாம் நல்லா துவைச்சி குளித்து போனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊரோட சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பசிங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காதுங்க. அவ்வளோ சிறந்த ஊருன்னு சொல்லலாம். ஏன்னா திருவிழா ஆரம்பித்ததுலேருந்தே திருவிழா முடிகிற வரைக்கும் 3 நாளைக்கும் யார் வேணாலும் எப்போனாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் இன்னொன்று, பழமை மாறாமல் இன்னமும் மண்பானையில் தான் பொங்கல் வைக்கிறாங்க. அது ரொம்ப பார்க்க அழகாகவும் நல்லாவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி முதல் நாள் வந்து நைட்டு கரகாட்டம் நடந்துச்சு. 2ஆவது நாள் நைட்டு வந்து நாடகம் நடந்துச்சு. 3ஆவது நாள் நைட்டு வந்து ஆடல் பாடல் நடந்துச்சுங்க. அப்புறம் ரேஸும் நடந்துச்சு. அதையெல்லாம் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மலாம் வந்து ஸ்கூல் போகிறது, படிக்கிறது, காலேஜ் போகிறது, வேலைக்கு போகிறது, மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டவுனு பக்கமே போய் செட்டில் ஆகிட்டோம். இன்னமும் கிராமத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குது. யாரெல்லாம் கிராமத்துக்கு போக முடியல அப்படின்னு நினச்சி எங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, யாருக்கெல்லாம் கிராமம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வெட்டிய காத்திருப்ப கண்ணில் சங்கரம் மாறி அழகு முத்துக்காளி வேற சொல்லி நன்மைகள் செய்ய சொன்ன அழகாசத்திலே சிறுவில்லி பெற்றுவதை கையிருப்ப ஜனங்களும் பேரும் பெற்றவர் மங்கையில குத்தாமிட்டு கேசட கூட போட சொல்லுவோமா? கேசட் ரமேஷ், பி சுந்தரி பிரபு, ஆர் செல்வி ராதா, டி பாண்டிச்செல்வி தங்கப்பாண்டி, ஆர் ராஜசெல்வி ராஜாராம், ஆர் ராஜசெல்வி ராஜாராம், சோனியா காட்டுராஜா, ஜெயந்தி சேகர், டி தனம் தனசேகர், பி தனம் தனசேகர், டி கௌரி பிரபா, கௌசல்யா ராஜபாண்டி, அம்பியா துரப்பாண்டி, கௌரி பிரகாஷ், அம்பியா துரப்பாண்டி, ராஜேஸ்வரி முருகவேல், ரம்யா ராஜ். பழைய ஆளுகளாச்சும் வரணும், கூட வரணும். அப்படி சுத்தி வாங்க பாரி போய் சுத்தி வரட்டேன். ஊடகம் வந்துடுறாங்க, பாரி சுத்தி வாங்க போய்.
பாரி அப்படியே சுத்தி வாங்க, பாரி சுத்தி வாங்க. நான் பார்த்துட்டேன். வீட்டுக்கு முன்னாடி அவர்கள் நோட்டீஸில் பேர் போட்டிருக்கார்கள். முளைப்பாரி முத்து உபயம் எம் வேலூரன் முனியம்மாள் கண்ணன் முகிமாறன் அப்புறம் அண்ணே ஏண்ணே இப்படி கோவப்படுறீங்க? இப்போ எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கோவப்படுறீங்க? அதனால
என்னண்ணே இப்படிலாம் நீங்க பேசாதீங்கண்ணே. இல்ல தங்கச்சி போ தங்கச்சி. ஐயோ நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. தங்கச்சி நீங்க என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போயிட்டியா? ஆமா. 4 பேரும் ஒண்ணே நினைச்சு என்ன பார்த்தா அதுக்குதான் நீ அடிக்கடி என்னைய மாதிரி நடக்காத, என்னைய மாதிரி நீ பாக்காதன்னு சொல்றது. தங்கச்சி நீ அவங்க பார்த்தாலும் அந்த ஆர்டர் என்ன பண்ணிதான் தங்கச்சி நாய கூட விட மாட்டானே, உன்னை எப்படி சும்மாவா விட்டு வச்சிருப்பேன்? நாயோட மோசமான அது. கோழி ஆடு மாடெல்லாம் மேய்க்கவே முடியாது. தங்கச்சி எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை. ஆமாங்க, ஒரே சண்டை ஒரே சண்டை. வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன். வாழ்க்கையே வெறுத்து போனதால தானே இப்படி இருக்கும். நான் என்ன நினைச்சேன், நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்க? கொரோனாலயே ஒரு முடிவு எடுத்தேன். கொரோனா வந்துச்சுல்ல, அப்பவே ஒரு முடிவு, செத்துறலான்னு. ஐயோ அண்ணே நீங்க சாகாதீங்க. நீங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். தங்கச்சினா கேதத்துக்கு வந்து அழுவேன். அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிருங்க எல்லாரும். அடி மண்டே வந்து 100 வயசு வரை நல்லா இருக்கணும், கேதத்துக்கு வந்து அழுவேங்கிறேன். அண்ணே அப்படிலாம் தவறா பேசாதீங்க. கல்யாணம் நடக்குது அது சொல்லுவேன். ஆமா, அதான் உங்களுக்கு கடைசி கல்யாணமே. चित्रम और गणेशन वेलुमाल एम मणिकंडन पसुमन ज्योति
இதுதான் வெளியே வந்துக்கிறேன் கேட்கிறாரு என்ன பிள்ளை இந்த 3 வண்டி